டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு அந்த முடிவை எடுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில அந்த தப்பான ஒரு டிசிஷனை எடுத்து 2 வருஷம் நரகத்துல இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்படி 2 வருஷம் நரகத்துல இருந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்லாம தான் அந்த ஃபீல்டை விட்டு நான் வெளியே வந்தேன். என்னோட சேனல் ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் ஸ்டார்டிங்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு தான் தீவிரமா படிச்சுட்டு இருந்தேன். நான் எப்படி படிச்சேன் அப்படிங்கறத என்னோட ரூம்ல இருக்கக்கூடிய 4 செவத்தை கேட்டா தெரியும். அந்த அளவுக்கு ராத்திரியும் பகலும் உட்காந்து படிச்சேன். ஆனா போக போக அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஹோப்பையும் நான் இழந்து கடைசியில இனிமேலும் இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து தான் நான் வெளியே வந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அதுல லிட்டரலி 26 வேகன்சிஸ் பார்க்கும்போது நிஜமாலுமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா வெறும் 26 வேகன்சிஸ் தானா அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த எக்ஸாமுக்காக 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு தங்களோட லைஃபை இழந்து நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ஹாப்பினஸ், ஒரு வெளியே போய் என்ஜாய் பண்றது, ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு உட்காந்து படிக்கும்போது கடைசி மூமெண்ட்ல 1 மார்க் 2 மார்க் இல்ல நம்ம எப்படி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாம போனோம் அப்படிங்கறதே தெரியாம இருக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சுட்டு இதுக்குள்ள வாங்க. ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா வருஷங்கள் போறதே தெரியாது, ஹாப்பினஸ் இருக்காது, ரிலேட்டிவ் சைட்ஸ் உங்களால போக முடியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியாது, சுத்தி இருக்கவங்க எல்லாமே சக்சஸ் ஆவான், நம்ம மட்டும் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே உட்காந்துருப்போம். பட் இதை நான் எல்லாத்துக்குமே சொல்லல, யோசிச்சு முடிவெடுங்க, அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு விஷயம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறவங்க யாரையும் நான் டிமோட்டிவேட் பண்றதுக்காக இதை பேசல, ஜஸ்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன், அவ்வளவுதான்.